பயோகெமிஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான சாப்டர் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்லேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். அந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் மூலமாக தான் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி, தட் மீன்ஸ் ஏடிபி ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷனை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்னென்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. என்னோட பேர் முத்துகிருஷ்ணன். ஸோ நம்ம ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் இன்ஹிபிட்டர்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டர் மாடல் வந்து ஹீமோஎக்மாட்டிக் ஹைப்போதீசிஸ். அது என்ன பண்ணா ஒரு ரொட்டேட்டரி மோட்டார் மாடல் மூலமா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்போது வந்து ஹைட்ரஜன் ஃப்ளோ ஆகும்போது வந்து என்ன பண்ணோம்னா எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது ஏடிபிஎஸ் என்சைம் மூலமா. அதுக்கு வந்து ஏடிபியும் ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டே ரா மெட்டீரியலாக எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓப்பன் கன்ஃபர்மேஷன், லூஸ் கன்ஃபர்மேஷன், டைட் கன்ஃபர்மேஷன். அந்த கன்ஃபர்மேஷனில் போகும்போது தான் வந்து நான் ஏடிபி சிந்தசிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இன்ஹெரிட் டிசார்டர்ஸ், பிறவி குறைபாடு மாதிரி இதில் வரக்கூடிய டிசார்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எக்ஸாம்பிளா லேபர் ஹெரிடிட்ரி ஆப்டிக் நியூரோபதி அப்படிங்கிற ஒரு டிசீஸும் ஒரு டிசார்டரையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்ஹிபிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷனை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்னென்ன, அதோட யூஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிம்பிளா அன்கப்ளர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்கப்ளர்ஸ்னா நம்ம பேரை வச்சே டிஃபைன் பண்ணிடலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா அன்கப்ளிங். இப்போ வந்து நார்மலா வந்து நம்ம இந்த இது ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் எனர்ஜி சிந்தசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயன்ஸ் தான் வந்து நம்ம, தட் மீன்ஸ் எலக்ட்ரான் தான் வந்து ஃப்ளோ ஆகும் இடிஸ்ல ஃப்ளோ ஆகி லாஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வரும்போது ஏடிபி சிந்தசிஸ் ஆகும். ஸோ மைட்டோகாண்ட்ரியல டிரான்ஸ்போர்ட், அந்த மைட்டோகாண்ட்ரியல வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு? ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷனுக்கு. ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ஸோ இதை வித்தியாசமா இன்னும் மாற்றி சொல்லலாம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ஆக்சிடேஷன் அண்ட் பாஸ்போரிலேஷன் வந்து ரெண்டுமே, ஆக்சிடேஷன் பாஸ்போரிலேஷன் ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்கும். ஸோ அந்த சைமல்டேனியஸா ஒரு பக்கம் ஆக்சிடேஷன் நடக்கும், இந்த பக்கம் வந்து ஹைட்ரஜன் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபைல போகும்போது என்ன ஆகும்? பாஸ்போரிலேஷன் நடந்து ஸோ இமிடியேட்டா ஏடிபி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன். ஒரு சில காம்பவுண்ட், சர்டைன் காம்பவுண்ட்ஸ் that uncouple the electron transport from the oxidative phosphorylation. சில சப்ஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடிசில எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அன்கப்புள் பண்ணிடுது. அப்படி அன்கப்புள் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஏடிபி ஜெனரேஷனை தடுக்குது. ஸோ அதுதான் அன்கப்புள்ஸ் அப்படின்னு. சம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு அன்கப்புள் தி எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் ப்ராசஸ். ஸோ தட்ஸ் அ ரீசன் வி ஆர், அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து என்ன சொல்றோம் ஆக்சிடேட்டிவ் அதனாலதான் நம்ம இது என்ன சொல்றோம் அப்படின்னா அன்கப்ளர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அன்கப்ளர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சிம்பிளி அன்கப்ளர்ஸ் இன்க்ரீஸ் தி பெர்மியபிலிட்டி ஆஃப் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் ஆஃப் புரோட்டான்ஸ். ஸோ நம்ம அந்த ஏற்கனவே டயக்ராம்ல பார்த்துருப்போம். இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க. ஸோ இந்த எலக்ட்ரான் அயன்ஸ் தான் வந்து என்ன பண்ணா எக்ஸ்டர்னல் மைட்டோகாண்ட்ரியல், அதாவது இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல இருந்து உள்ள மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள ஃப்ளோ ஆகும். F0 F1 அப்படிங்கிற 2 காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ஏடிபி சிந்தசிஸ்ல. அது மூலமா தான் வந்து நாங்கள் எலக்ட்ரான் கிரேடியன்ட் மூலமா சிந்தசிஸ் ஆகும், ரொட்டேட் ஆகும். அதனால வந்து ஏடிபி சிந்தசிஸ் ஆகும் பார்த்துருக்கோம். இந்த அன்கப்ளர்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பெர்மியபிலிட்டி, இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனோட பெர்மியபிலிட்டி என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? ஹைட்ரஜன் அயன்ஸ் எல்லாமே எஸ்கேப் ஆயிடும். ஸோ அதனால வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடக்காது. ஸோ ரிசல்ட் ஏடிபி சிந்தசிஸ் டஸ் நாட் அக்கர். அதான் கான்செப்ட். So the uncouplers allow the oxidation of substrate without ATP formation. That is very very important. ஸோ அப்போ இது வந்து ஆக்சிடேஷனே தடுத்துருமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. இந்த அன்கப்ளர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ப்ராசஸை வந்து அலோவ் பண்ணும். தட் மீன்ஸ் இப்போ நம்ம எடுக்கிற கார்போஹைட்ரேட் மெட்டீரியல்லாம் கண்டினியூஷன் ஆகும், மெட்டபாலிசம் ஆகி ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். பட் அது ஆக்சிடேஷன் நடந்து நமக்கு தெரியும், ஆக்சிடேஷன் நடந்து ஃபாலோ பண்ண நடக்கும், ஏடிபி சிந்தசிஸ் நடக்குங்களா, அது மட்டும் தான் அவாய்ட் ஆகும். ஸோ கண்டினியூஸ் ஆக்சிடேஷன் நடக்கும், பட் எனர்ஜி மட்டும் என்ன ஆகாது? சிந்தசிஸ் ஆகாது. தட் மீன்ஸ் ஏடிபி வந்து சிந்தசிஸ் ஆகாது. அதுதான் வந்து என்னது இதோட ஒரு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம்னா 2,4-dinitrophenol, அது சிம்பிளா டிஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இன்விட்ரோ அசேஸ் இல்லாட்டி இன்விட்ரோ ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணும்போது சரி இந்த டிஎன்பி வந்து என்ன ஆகும்னா அன்கப்ளர்ஸா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் சிம்பிளி இஸ் எ லிபோபிலிக் மாலிகூல். இது என்ன பண்ணது பண்ணோம்னா
ஈஸியா வந்து என்ன பண்ணா டிஃப்யூஸ் ஆகி உள்ள போயிட்டு இன்னர் மைட்டோகாண்ட்ரியா டிஃப்யூஸ் ஆகி உள்ள போயிட்டு நம்ம சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து என்ன பண்ணிடுது எஸ்கேப் பண்ண வச்சிருது. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால என்ன நடக்கும், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷனை இன்ஹிபிட் பண்றதுனால அன்கப்ளர்ஸ் வந்து ஆக்சிடேஷன் நடந்துகிட்டே இருக்கும், எனர்ஜி கிடைக்காது. ஸோ அப்போ இது வந்து எதுக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓல்டன் டேஸ்ல அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் பாடியில இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இல்லாட்டி நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்மெண்ட்ல வந்து ஆக்சிடேஷன் ஆகிட்டே இருக்கும், எனர்ஜி இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் வந்து பேன் ஆகிட்டு இருக்கும், ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும், ஆனால் எனர்ஜி மட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் லேட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏல FDA வந்து என்ன பண்ணிடுச்சு, இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க, இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அது போக இந்த டிஎன்பி தவிர மற்ற சில அன்கப்ளர்ஸ் இருக்காது. என்ன அப்படின்னா டைநைட்ரோக்ரஸ்டால் அண்ட் பென்டோக்ளோரோஃபினால் அண்ட் ட்ரைஃப்ளூரோ கார்போனைல் சைனேட் அண்ட் ஃபினைல் ஹைட்ரஜன் FCCP அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஸ்டன்ஸும் என்ன பண்ண அன்கப்ளர்ஸா யூஸ் ஆகுது. இந்த FCCP வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 times மோர் எஃபெக்டிவ். இதோட டிஎன்பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த FCC வந்து மோர் எஃபெக்டிவ். எவ்வளோ 100 times வந்து ரொம்ப போட்டாங்க. ஸோ ஈவன் நமக்கு தெரிஞ்ச வெல் நோன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆஸ்பிரின் ஹை டோஸ்ல இதுவும் வந்து என்ன பண்ணுவோம் அன்கப்ளர்ஸா யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் அன்கப்ளர்ஸ்னா என்ன, அன்கப்ளர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ பிசியாலஜிக்கலா இதோட யூஸ் என்ன, அன்கப்ளர்ஸோட யூஸ் என்ன, இல்ல பிசியாலஜிக்கலா ஏதாவது சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் இந்த ஸ்லைட்ல கிடைக்குது. சர்டன் பிசியாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில பிசியாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அன்கப்ளர்ஸ் என்ன ஆகுது ஆக்ட் ஆகுது. ஸோ இன் ஹை கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அன்கப்ளர்ஸா யூஸ் ஆகுது. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மோஜெனின், டைராக்சின் அண்ட் லாங் செயின் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் என்னன்னா அன்கப்ளர்ஸா ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிருக்காங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சரி சார், இனிபிட்டார் பார்த்துட்டோம், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் இனிபிட் பண்ணக்கூடிய அன்கப்ளர்ஸ் பார்த்தோம், பிசியாலஜிக்கல் அன்கப்ளர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இது பிசியாலஜிக்கல் அன்கப்ளர்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இது தவிர வேற ஏதாவது சப்ஸ்டன்ஸ் வந்து அன்கப்ளர்ஸா இருக்கான்னு கேட்டாங்கன்னா இருக்கு. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க. ஒலிகோமைசின் அண்ட் அட்ரோஅசிட்டோலோசைட் அப்படிங்கிற 2 சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கு அன்கப்ளர்ஸா யூஸ் ஆகுது. தட் மீன்ஸ் இனிபிட்டி ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷனா யூஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒலிகோமைசின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக். இது என்ன பண்ணது பண்ணோம்னா மைட்டோகாண்ட்ரியல் ஆக்சிடேஷன் அஸ் வெல் அஸ் பாஸ்போரிலேஷன் ரெண்டையுமே என்ன பண்ணுது இன்ஹிபிட் பண்ணுது. மெக்கானிசம் என்ன அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பைண்ட் வித் தி என்சைம் ATP சிந்தேஸ். நமக்கு தெரியும் ATP சிந்தேஸ் அதாவது காம்ப்ளெக்ஸ் 5 தான் ரெஸ்பான்சிபிள் இருக்கு ATP சிந்தேசிஸ் ஆகிறதுக்கு. அதுல போய் பைண்ட் ஆயிட்டு இட்ஸ் கோயிங் டு பிளாக் தி புரோட்டான் சேனல். அயன்ஸ் உள்ள வரதை வந்து என்ன பண்ணிடுது பிளாக் பண்ணிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், ப்ரீவென்ட் தி டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் புரோட்டீன் இன்டு மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். ஸோ மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்க்குள்ள வரும்போது தான் என்ன பண்ணணும்னா ATP சிந்தேசிஸ் நடக்கும். அதை பிளாக் பண்றது மூலமா நமக்கு தெரியும் ATP சிந்தேசிஸ்ல வந்து F0ங்கிறது வந்து இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல இருக்கும், உள்ள வந்து F1 காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு உள்ள வழியா தான் என்ன ஆகணும் ஹைட்ரஜன் ஃப்ளோ ஆகணும். இந்த சப்ஸ்டன்ஸ் ஒலிகோமைசின் என்ன பண்ணுது அப்படின்னா அதை இன்ஹிபிட் பண்றதுனால மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்க்குள்ளே வந்து என்ன ஆகாது ஹைட்ரஜன்ஸ் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் ATP சிந்தேசிஸ் நடக்காது. ஸோ புரோட்டான் அக்குமுலேட் ஆகுது, ஹையர் கான்சன்ட்ரேஷன் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல என்ன இருக்கும் உள்ள வந்து போகாதனால சிந்தேசிஸ் நடக்காது. சிம்பிளா இதோட முடிச்சுக்கோ. தென் ரெண்டாவது சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அட்ரஸிலோசைட். இது வந்து என்ன பண்ணும்னா இட்ஸ் a plant toxin. இது என்ன பண்ணுது ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் தான் இன்ஹிபிட் பண்ணுது. பட் ஆனா கொஞ்சம் இன்டைரக்ட் மெக்கானிசம். இது என்ன மெக்கானிசம்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அடினைன் நியூக்ளியோடைடு வந்து கேரியர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ATP சிந்தேசிஸ் வந்து பேசிக் ரா மெட்டீரியல் என்னன்னு பார்த்தோம், ஒரு அடினோசின் டைபாஸ்பேட் மாலிக்யூல், ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட். இந்த அடினோசின் டைபாஸ்பேட்டை வந்து கேரி பண்ண கொண்டு போகக்கூடிய சப்ஸ்டன்ஸா வந்து என்னது இந்த அடினைன் நியூக்ளியோடைட் கேரியர் சிஸ்டம். ஸோ அது வந்து இந்த ATP வந்து என்ன பண்ணும் ADP வந்து கொண்டு போய் கொடுக்கும். ஸோ அப்போதான் வந்து என்ன ஆகும் பண்ணணும்னா டைட் கன்ஃபர்மேஷன்ல லூஸ் கன்ஃபர்மேஷன்ல பைண்ட் ஆகி டைட் கன்ஃபர்மேஷன் என்ன ஆகும் ATP-யா மாறும். இந்த காம்பவுண்ட் இந்த அட்ரஸிலோசைடு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நியூக்ளியோடைட் இந்த அடினைன் நியூக்ளியோடைட் கேரியர் சிஸ்டத்தை என்ன பிளாக் பண்ணிடுது. அப்படி பிளாக் பண்ணும்போது என்ன நடக்கும், அடிக்யூட் சப்ளை ATP-க்கான அடிக்யூட் சப்ளை வந்து என்ன ஆகுது கிடைக்காது. ஸோ ரா மெட்டீரியலே கிடைக்காத போது என்ன நடக்காது ATP சிந்தேசிஸ் நடக்காது. ஸோ இதுதான் வந்து என்னது மெக்கானிசம். ஸோ நம்ம இதுவரை என்ன பார்த்தோம் அன்கப்ளர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கான ஒரு கெமிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் DNP FCCP எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பிசியாலஜிக்கல் அன்கப்ளர்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து
அதர் இன்ஹிபிட்டர்ஸ் ஒலிகோமைசின் அண்ட் அட்டசோசைட் 2 பார்த்தோம். சரி சார், இது எல்லாமே பார்த்துட்டோம். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்த அன்கப்ளிங் பண்றதுனால என்ன யூஸ் அப்படிங்கறத இப்ப இதுல பார்த்துட்டோம். இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிள் நான் ஏற்கனவே சொன்னேன், ஏடிபி சிந்தசிஸ் நடக்கலைன்னா எனர்ஜி வந்து என்ன ஆகாது, கிடைக்காது. ஸோ அப்போ கண்டினியூஸா வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ஆக்சிடேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆக்சிடேஷன் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஹீட் ப்ரொடக்ஷன் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், எவால்வ். ஸோ எனர்ஜி கிடைக்காது, ஆனா ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ அதனால ஹீட் எனர்ஜி வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த ஹீட் எனர்ஜி வந்து ரொம்ப 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 முக்கியம். எதுக்கு? டு மெயின்டைன் தி பாடி டெம்பரேச்சர் இன் பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் அனிமல்ஸ். பர்டிகுலர் என்ன அப்படின்னா ஹேர்லெஸ் அனிமல்ஸ். ஸோ முடி இல்லாத அனிமலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். பிகாஸ் ஈஸிலி எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியர்னாலே கூலர். ஸோ அப்போ அது உடம்புல இருந்து பாடி டெம்பரேச்சர் வந்து நான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் ஆகுது. அது போக இந்த குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்ளீட் விண்டர் ஃப்ரீசிங் பாயிண்ட்ல இருக்கும்போது அனிமல்ஸ் வந்து என்ன ஆகாது, மொத்தமாக வந்து வெளியவே போகாது. சிம்பிளா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு டார்மன் ஸ்டேஜுக்கு, அதாவது உறக்க நிலைக்கு என்ன போக ஆரம்பிச்சிடும், ஃபுல் ரெஸ்ட். அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஹீட் ஜென்ரேஷனையும் எனர்ஜி வந்து என்ன ஆகாது, யூட்டிலைஸ் ஆகாது. ஸோ ஆக்சிடேஷன் நடந்துகிட்டே இருக்கணும். அந்த வின்டர் டெம்பரேச்சரை காம்பன்சேட் பண்ற அளவுக்கு பாடி வந்து ஹீட் ஜென்ரேட் பண்றதுக்காக அந்த ஹைபர்னேஷன் ப்ராசஸ் வந்து என்ன ஆகும், இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும். இந்த அன்கப்ளர்ஸ் யூஸ் ஆகி ஆக்சிடேஷன் நடந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹைபர்னேஷன் அனிமலுக்கு ரொம்ப முக்கியம். பர்டிகுலரா வந்து கோல்ட் கிளைமேட்ல, அதாவது சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள்ல இல்லாட்டி வந்து ஆர்டிக் பிரதேசங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்வைவல் மெக்கானிசம் இருக்கும். ஸோ அது போக இந்த அனிமல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ இருக்கும். அது என்ன அப்படின்னா பிரவுன் அடிப்போஸ் டிஷ்யூ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இது வந்து முதுகு பக்கத்துல இல்லாட்டி கழுத்து சுற்றிய நெக் ப்ரோட்டீன்லேயே இருக்கலாம். இதுல என்ன யூஸ் அப்படின்னோம்னா, நம்ம இந்த பிசியாலஜிக்கல் அன்கப்ளர்ஸ் பார்த்தோம்னா அதே மாதிரி வேலையை தான் என்ன பண்ணுது, இதுவும் பண்ணுது. ஸோ மைட்டோகாண்ட்ரியல் பிரவுன் அடிப்போஸ் சொல்லக்கூடிய மைட்டோகாண்ட்ரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே விஷயங்கள் என்னது, அன்கப்ள்டு ப்ராசஸ், ஆக்சிடேஷன் நடந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா பாஸ்போரிலேஷன் நடக்காது. ஸோ அப்படி நடக்கும்போது ஹீட் எனர்ஜி என்ன ஆகிட்டு இருக்கும், எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு லிபரேட் தி ஹீட். ஸோ ஃபேட் ஆக்சிடேஷன் எப்பெல்லாம், ஏன்னா அதுக்கு தான் நம்ம இந்த டிவில எல்லாம் பார்த்துருக்கலாம், டிஸ்கவரி சேனல்லாம். ஸோ ஹைபர்னேட்டிங்காக வந்து என்ன அப்படின்னா அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா பாடி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். தட் மீன்ஸ் ஃபேட் ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஹைபர்னேஷன் ப்ராசஸ் அப்போ அந்த ஃபேட் தான் வந்து என்ன ஆகும், பிரேக் டவுன் ஆகி, அந்த பிரேக் டவுன் ப்ராசஸ் நடக்கும்போது இந்த ஆக்சிடேஷன் நடந்து அந்த ஆக்சிடேஷன் வந்து பாஸ்போரிலேஷன் ஆகாம தடுத்து அந்த ஆக்சிடேஷனை வச்சு ஹீட் என்ன பண்ணிக்கிறோம், ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இந்த ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ வந்து என்ன பண்றாங்கன்னா இட்ஸ் கன்சிடர்ஸ் எ நான் சிவரிங் தெர்மோஜெனிசிஸ். ஹீட் ஜெனரேஷனுக்கு தேவையான ஒரு பொருளா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதனாலே என்ன பண்ணோம்னா இட்ஸ் பிலீவ் டு ப்ரொடக்ட் ஃப்ரம் தி ஒபீஸ். ஸோ இந்த ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா ஒபீஸ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப்போதீசிஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும், பாஸ்போரிலேஷன் நடக்காது, ஹீட் ஜெனரேஷன் நடக்கும். ஸோ அதனால இந்த ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ வந்து ஒபீஸுக்கு வந்து யூஸ் ஆகும், ஒபீஸ் ஆகாம தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த தெர்மோஜெனிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த இன்னர் ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து இந்த தெர்மோஜெனின். நம்ம இதுவரைக்கும் போன ஸ்லைடு என்ன பார்த்தோம், தெர்மோஜெனின்ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. சாரி. ஸோ போன ஸ்லைடில் நம்ம என்ன பார்த்தோம், ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ இருக்கு, அதுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியல் வந்து ஆக்சிடேஷன் நடக்கும், ஆனால் பாஸ்போரிலேஷன் நடக்காது, அது தடுக்குது அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூக்குள்ள இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ள என்ன இருக்கு, இந்த தெர்மோஜெனின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இதுதான் அந்த அன்கப்ளர்ஸ் வேலை செய்யுது. அதனாலதான் ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூல வந்து ஆக்சிடேஷன் ஆகுது, பாஸ்போரிலேஷன் நடக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆக்சிடேஷன் மட்டும் நடந்துச்சா என்ன நடக்கும், ஃபார்மேஷன் ஏடிபி ஜெனரேஷன் நடக்காது, ஆனா ஹீட் மட்டும் என்ன ஆகும், ஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இது வந்து பெனிஃபிஷியல் ஃபார் தி ஹைபர்னேட்டிங் அனிமல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா அயனோபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டேர்ம் அயனோபோர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மொத்தமா ஒரு குரூப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா these are lipophilic substance, it's going to promote the transport of ions across the biological membrane. ஒண்ணு இல்ல, இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே லிப்போபிலிக் சப்ஸ்டன்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா அயான்ஸ் வந்து பாஸ் ஆறது வந்து என்ன பண்ணுது, ப்ரொமோட் பண்ணுது. பயாலஜிக்கல் மெம்பரேன்ல அயான்ஸ் ஃப்ளோ ஆறது வந்து என்ன பண்ணுது, ப்ரொமோட் பண்ணுது. ஸோ அயான்ஸ் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், எலக்ட்ரான் கிரேடியன்ட் வராது,
இப்போ இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல வந்து அயன் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா உள்ள இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அப்படி வரும்போது என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான் கிரேடியன்ட் வராது. ஏடிபி சிந்தசிஸை புஷ் பண்ற அளவுக்கு ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து சஃபிஷியன்ட் இல்லாதனால ஏடிபி சிந்தசிஸ் நடக்காது. இதுதான் கான்செப்ட். ஸோ அது போக சில ஆன்டிபயோட்டிக்ஸ் வேலிகோமைசின், கிராமிசிலின் ஏ அண்ட் நிக்ரசின் இது எல்லாமே என்னன்னா இட்ஸ் ஆக்ட் அஸ் அயனோபோர்ஸ். என்ன அயன்ஸுக்கு? பொட்டாசியம் அயன்ஸுக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒலிகோமைசின் இது எல்லாமே வந்து என்னது? ஹைட்ரஜன் அயன். இது வந்து என்னது? பொட்டாசியம் அயன். ஸோ சிம்பிள் கான்செப்ட் இந்த அன்கப்ளர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா இடிசி அந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் வந்து ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து என்ன பண்ணுது? அன்கப்பிள் பண்ணிடுது. அதனால இடிசியில் வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வரையும் போகும். லாஸ்ட் காம்ப்ளெக்ஸ் 5 உள்ள போய் ஏடிபி ஜென்ரேஷன் நடக்காது. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா அன்கப்ளர்ஸோட வேலை. ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில எக்ஸாம்பிள் பிசியாலஜிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷனை இன்ஹிபிட் பண்றது மூலமா உடம்புல ஏடிபி சிந்தசிஸ் ஆகாம வெறுமனைக்கா ஹீட் ஜென்ரேஷன் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது. அது வந்து அது அனிமல் அந்த என்னது ஹைபர்னேஷன் அனிமல்ஸுக்கு இல்லாட்டி ரெஸ்டிங்ல இருக்கக்கூடியது இல்லாட்டி ஹேர்லெஸ் அனிமல்ஸுக்கு எல்லாம் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி சர்வைவல் மெக்கானிசத்துக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த அன்கப்ளர்ஸோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். இதோட அன்கப்ளர்ஸோட மெக்கானிசம் என்னென்னு பார்த்துட்டோம், தென் சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு கான்செப்ட் பார்ப்போம். பாய்.